கம்மி விலையில நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பிஹெச்கே வீடு கிடைச்சா எப்படி இருக்குங்க? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு கனவு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். அது முக்கியமாக சொல்லணும்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு கனவு வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பட்ஜெட்குள்ளேயே வருது. அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக வீட்டை கட்டியிருக்காங்க. 11க்கு 16 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 8 சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமோட கிச்சன் கம் டைனிங் ஹால், ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், லிவிங் ஏரோட போர்வலோட வீட்டை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பே பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 25 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.86 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே வீடாக வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்டல் விஷயம் தாங்க. ஃப்ரண்டல்ஸில் ஒன் சைட் கார்னரில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நேச்சுரல் ஸ்டோன் வச்ச மாதிரி டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்ன இடத்துல சின்னதாக டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டபுள் சைட் எல்இடி லைட் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங், அளவு 12க்கு 16. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வீட்டோட ஜலமுறையில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வோடு வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டர் ஃபிட் பண்ணி வால் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோல வந்து ரைட் சைடில் கட் பண்ணோம்னா வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வீட்டோட வாயு மூலையில் பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கை சரியாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தமா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போனவே படிக்கட்டுக்கிழமை கிராண்டடாக நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியா, அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஃபைட்டை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் நம்மளுக்கு 4 கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்போயுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க ஒன்ஸ் வாலில் மட்டும் நமக்கு நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வால் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பூஜை ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் நமக்கு வந்து கிழக்க பார்த்தோமா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட அக்னி மூலையில் க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹாலில். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வந்து கிச்சன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஷ் ஷேப்பில் நம்மளுக்கு கிராண்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா நிறைய டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே சின்னதாக நமக்கு யூபிஎஸ் டைப்பில் நமக்கு ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்சிசி லேப், அதுக்கு கீழே வந்து 3 கடப்பாக்களில் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக டைனிங் சைட் வால்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 கடப்பாக்கள், அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹால் வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11க்கு 16ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஃபைட்டை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி ஒன் சைடில் 3 கடப்பாக்கள் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஷோகேஸ் மாதிரி பயன்படுத்தலாம், அப்படின்னா அது திங்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம், அளவு 4க்கு 8. பாத்ரூமுக்கு தேவையான என்னென்ன சயின்டிஃபிக் திங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பாத்ரூமோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் திங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்தோம்னா
2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னது நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8. சேம் அதே பாத்ரூமில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பெருவிலேருந்து நம்ம சாமநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 55 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.